பார்ல குடிச்சிட்டு தன்னோட கதைய வந்து பார்ல உள்ளவங்கட்டலாம் சொல்றாரு. அங்கேயே திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிடுறாங்க அன்புக்கு. அவங்க எல்லாரும் வந்து வாங்க கண்மணி வீட்ல போய் நாங்களே பேசுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துர்றாங்க. கூட்டு வந்து எல்லாரும் வந்து கலாட்டா பண்றாங்க. எல்லாரும் வெளில போங்கன்னு சொல்லி கண்மணி வந்து விரட்டி விடுறாங்க. இருந்தாலும் வந்து அங்க இருந்தவங்கலாம் நாங்க வந்து உங்களோட சேர்த்து வைக்கணும். அதனால தான் வந்திருக்கோம். நீங்க எங்க மேல சண்டை போட்டு மறுபடியும் சண்டைய போட ஆரம்பிச்சுறாதீங்க. அன்பு வந்து பேசுறத கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எதையும் கேட்குற மாரி இல்ல. முதல்ல எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. அப்போ அன்புட்ட வந்து சொல்றாரு ஒருத்தரு, நீங்க எதையும் பத்தி கவலைப்படாதீங்க தலைவா. நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அன்பு சொல்றாரு, இப்போ என்ன உனக்கு என்ன பழைய காதல் யாருக்குமே இருக்கக்கூடாதா? நான் வந்து வெண்ணிலா மேல காதலிச்சேன் உண்மதான். அத உன்ட்ட மறைச்சது உண்மதான். அதுக்கு வந்து என்ன மன்னிச்சுக்கோ எத்தன தடவ நான் சொல்றேன். ஆனா நான் இப்போ உன்ன தான் நான் காதலிக்கிறேன். அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி கத்தி சொல்றாரு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க. கண்மணி வந்து எதுவுமே பதில் பேசாம இருக்கிறாங்க. அன்பு சொல்றாரு, வெண்ணிலாங்கிறவ வந்து என்னோட இறந்த காலம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தான் என்னோட பொற்காலம். நான் உன்ன தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசிட்டாரு. இதுக்கு மேல லவ்வ எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. இதுல இது பேசும்போது கூட இவ தண்ணி அடிச்சுட்டு பேசுறதுனால என்னமோ இந்த கண்மணி வந்து அழுத முகத்தோடயே இருக்கிறாங்க. அவங்க வந்து அநேகமா வீட்டுக்குள்ள போய் அன்பு போனதுக்கப்புறம் இத பத்தி சிந்திச்சு முடிவெடுப்பாங்களோ என்னமோ! நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.